பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலவித சோதனையில் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து அரணான கோட்டையும் கேடகமும் துருகம் பலனவரே என்னை உண்டாக்கிய தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஓ சத்தியத்தின் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பரிசுத்த ஆவியார் பரிசுத்த ஆவியார் பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சத்தம் அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து உற்சாகமா இருங்கன்னு சொல்லுங்க. உங்கள் செவிகள் திறக்கப்பட்டு சொல்லுங்க. தீவிரமா கவனிங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், கை அசைத்து அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இல்லை உற்சாகமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் நாம் இதோடைய வார்த்தை கூட ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு நம்முடைய முகமும் பிரகாசிக்கட்டும். உங்கள் முகம் பிரகாசிக்கட்டும். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்கிற ஒரு பழமொழியை கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோபத்தோடு ஏதாவது நம்ம சொல்லும்போது நம்மை பார்க்கிறவங்க முகத்துக்கு வெளிச்சத்தை பாரு. அமாவாசை இருட்டு போல இருக்கு. நம்ம கோபப்படும் போது முகம் பிரகாசம் அடையாது, ஒருவித இருள். சில சொல்லுவாங்க, குடும்ப தலைவர் சில நேரம் முகத்தை பார்த்தா பிரைட்டா இருக்கும், சில நேரம் முகம் இருள் அடைஞ்சிருக்கும். அப்பமே புரியணும், சண்டை தொடங்க போகுது. முகத்துக்கு இருட்ட பாருங்க அப்படி சொல்லுவோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. மோசே பிரகாசித்தான். அல்லேலூயா. நம்முடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உள்ளத்திலே துக்கம் இருந்தாலும் முகப்பிரகாசம் மாறாது. மாறுமா? மாறாதா? அல்லேலூயா. ஆமென். கண்டிப்பா மாறா. நான் இதுக்கு முன்ன சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இதை குறித்து பல அனுபவம் இருக்கு. ஒரு முறை 1993 நான் வேதாம கல்லூரி படிக்க கோயம்புத்தூர் போனேன். முதல் வருஷமெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்காது, பாட்டு பாடணும், அப்படிதான் தருவான். 3ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேதாகம கல்லூரியில் பிரசங்கம் பண்ணுகிற ட்ரைனிங் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அப்போ பேக்கில் லெக்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. அங்கே போயிருந்து செய்தி கொடுக்கணும். இப்போ என்னுடைய டேன் வந்தது. காலம் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு 8 மணிக்கு. அன்றைக்கு பயத்தோடு இருக்கிறேன். ஏன்னா ஏதாவது தப்பி தவறி பேசிட்டா அதை பட்டை பேராக மாற்றிடுவாங்க. பைபிள் காலேஜ் தான், ஆனால் எல்லாரும் கில்லாடியாக இருப்பாங்க. ஏதாவது தப்பு விட்டா சோத்திரம் ஆமாம் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆகவே எனக்கு முன்ன போன முறை பிரசங்கம் பண்ணி ஒருவர் வந்தவுடன் ஒரு வசனம் வாசிக்க வைத்தார். யோபின் புத்தகம், நான் ரெஃபரன்ஸ் பத்திரியல, 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேச போகிறேன், பொறுமையா இருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் என்கிற ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லி பிரசங்கம் தொடங்கினார். யோசித்து பாருங்க. அப்போ எனக்கு ஒரே பயம், எப்படி பிரசங்கம் பண்ணுவது?
ஏற்கனவே ஆரம்பம் பயமாக இருக்குது. ஒரு முறை அந்த டைமில் வேதாம கல்லூரி சேர்ந்த டைமில் எங்கள் பிரின்சிபல் ஃபோன் பண்ணுறார். அப்போ தான் அந்த பழைய ஃபோன் தான் உண்டு, ரிங் அடிக்கிற ஃபோன். நான் எடுத்தேன். ஹலோ, அவர் யாரப்பா அப்படி தான் கேட்பேன், யாரப்பா அப்படி கேட்பேன். பிரின்சிபாலுக்கு சத்தம் கேட்ட உடனே அப்போ லுங்கி கட்டியிருந்தேன். நான் பயந்து மடிச்சு கட்டிருந்து அவுத்து விட்டேன். கிட்ட கேட்குறேன், என்னடா மடிச்சு கட்ட அவுத்து விடுற? ஏன்னா அவரை கண்டு அவ்வளோ பயம். அல்லேலூயா. சமீபத்தில் கொரோனா டைமில் எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூகுள் மீட்டில் அவரோட பேசுகிறோம். எங்கள் ஃபேமிலியாக பெரிய ஆட்கள். 1000 கிளை சபை இருக்குது. எத்தனை கிளை சபை? 1000 கிளை சபை. எந்த எல்லாரும் அமெரிக்காங்க படித்தவங்க. அவங்க ஃபேமிலியாக எங்கள் பழைய பிரதர்ஸ் எல்லாம் கூகுள் மீட்டில் ஒவ்வொரு ஃபேமிலி விசாரிச்சு, என்னப்பா தேவதயவு எங்கே இருக்கிற கவனிங்க. அப்படி பயப்படுகிறேன் நான். இப்போ செய்தி கொடுக்க எனக்கு சான்ஸ் வந்தது. நான் காலமாக சாப்பிடவே இல்லை. அந்த மாடிக்கு 2வது மாடிக்கு மேலே ப்ரேயர் செல், ஒரு ஆள் தான் உள்ள நிற்க முட்டி போட முடியும். அந்த அளவு ஜெப அறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு 10-20 ஜெப அறைகள். ஒரு ஆள் தான் உள்ள வந்து ஜெபிக்க முடியும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க சாயங்காலம் நைட்டு. அப்போ நான் என்னுடைய காலை ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நான் எல்லாருக்கும் டைனிங் ஹால் போகிறேன். நான் ஜெபம் பண்ண போகிறேன். அழுது ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, பிரசங்கம் பண்ண தெரியாது, தயாரிக்க தெரியாது, என்ன செய்வேன் அப்படின்னு. அப்போது நான் பிரசங்கம் பண்ணி ஜெபம் முடிஞ்சு பிரசங்கம் பண்ணேன். கூட்டம் முடியும் அந்த செய்தியெல்லாம் கொடுத்து வந்தோட சிலர் இந்த கேட்டாங்க, தயவு உன்னுடைய முகத்துக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, என்ன பிரைட்டாக இருக்குது. அதுக்கு முன்னே என்ன பார்த்துருக்குறாங்க, கூட உள்ளவங்க தான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நாங்களே காலமாக சாப்பிடலை, கண்ணீரோடு ஜெபிக்கிற எனக்கு கிருபை தாரும். அப்போ தான் புரிந்தது, கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இறங்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். எத்தனுடைய முகத்தில் பிரகாசத்தை விரும்புறீங்க? அதை கண்டபோது ஜனங்கள் பயப்பட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசஸ், உங்களுடைய முகத்தில் முக்காடிட்டு கொண்டு எங்களோடு பேசும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன், நான் என்ன மெச்சு சொல்லலை, இன்னொரு அனுபவம் என்னுடைய அனுபவம் இருக்குது, அது சாட்சியாக சொல்கிறேன். நான் பெரிய தீர்க்கதரிசி அப்படி சொல்லலை. ஜெபிக்கிற ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே ஆராதித்து வந்த எலியா என்கிற ஒரு தாயார் இருக்கிறாங்க. பல ஆண்டுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். அப்போது நம்ம சபையில் அப்போ வேலைக்கிழமை தான் அந்த சபை ஆராதனை. ஒரு சில வாரங்கள் அவங்க கூட்டத்திற்கு வரல. எலியா அவங்கள தெரியுமா? நானே அவங்கள கண்டு பயப்படுவேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் அது போல்ட்டாக எதையும் தைரியம் மனுஷவாங்க, கேட்பாங்க, பழைய பாட்டு அழகாக பாடுவாங்க. அப்போது 2 வாரம் வரல. அப்போது நான் விசாரித்தேன், ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரல? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அதுவா இப்போமே கையும் காலும் டைப் அடிக்குது. நான் சொல்கிறது ஒரு 17-15 ஆண்டுக்கு முன்பு. என்ன அப்படின்னு கேட்டேன். சோத்ரம், 2 நாளைக்கு முன்னால் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்தார். நீங்கள் ஒரு மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறீங்க, நாங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறோம். உங்களுடைய முகத்திலிருந்தும் கைகளில் இருந்தும் அந்த சூரிய ஒளி வருவது போல பிரகாசம் வருகிறது. அந்த மகிமை அவ்வளவா இருந்தது. இது நம்முடைய ஊழியர் அல்லவா என்று நினைச்சு 2 நாள் 3 முறை உங்களை பார்த்தேன். அந்த பனைக்கு பின்னால் ஒளிச்சு கொண்டேன். நீங்கள் போன பிறகு தான் திரும்பி பிரயாணம் போனேன். எங்களை பார்த்தவனுக்கு உங்களுக்கு பயமாக தெரியுதா? 2 முறை 3 முறை உங்களை பார்த்தேன் 2 நாள். அந்த 3 முறையும் நீங்கள் பைக்கில் அங்கிருந்து வரும்போதே நான் பனைக்கு பின்னால் இது ஒரு மரத்து மேலே ஒளிச்சு நான் உங்களை பார்க்கவே பயமாக இருக்குது. வீட்டுக்காரங்க சொன்னாங்களா, நம்ம பாஸ்டர் தானே போங்க அப்படின்னு. இல்லை 2 ஆண்டு தாண்டி ஒரு முறை அவங்க வீட்டில் போய் இதை பேசும்போது, ஐயோ இப்போவுமே புல்லரிக்குது. நான் என்ன மெச்சு சொல்லலை, ஆண்டவருக்காக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை பார்த்து மனிதன் பயப்படுகிறானோ இல்லையோ, மோசேயின் முகத்தை பிரகாசத்தை பார்த்து ஜனங்கள் பயப்பட்டார்கள். மனுஷன் பயப்படுறா இல்லையோ, ஆமை நம்முடைய பிரகாசத்தை கண்டு சாத்தான் பயப்படுவான்.
கைகளை உயர்த்தி வரலையா? ஏன்டா நீ பேச வராத, ஏன்டா நிற்காத, உன் முகத்திலிருந்து பவர் வெளிப்படுகிறது என்று சத்துரு நம்மை கண்டு பயப்படுவான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க முகத்தில் பிரகாசம் வரணும்னா? சரி, ஆமென். அதை குறித்த சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். பவுல் எழுதுகிறார், ரோமர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 5:4, உபத்திரங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். அவ்வளவுதானா? சூத்திரம். எபிரேயர் 10:32 வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பிரகாசம் இருந்தா போராட்டத்தை உபத்திரத்தை சகிப்போம். பிரகாசம் இல்லைன்னா பேதுருவை போல வெட்டோத்தி எடுப்போம். அப்படித்தானே? கோபம் வந்துடும். ஹல்லேலூயா. பிரகாசம் எதற்கு? நான் அழகா இருக்கிறேன் என்று காண்பிக்க அல்ல. அந்த பிரகாசம் நமக்குள்ளும் முகத்திலும் வெளிப்படும். உபத்திரங்களை சகிப்போம். சொல்லுங்க பாப்பா. ஆமென். கோபத்தோடு மாமி ஒரு வார்த்தை சொன்னாலும் சகிப்போம். என்ன ரிப்ளை காணலையே? புருஷன் கோபத்தோடு வார்த்தை சொன்னாலும் சகிப்போம். இல்லை என்றால் அம்மி குழவியை தூக்கி போடுவோம் தலையில். உபத்திரம் காலங்களில் நம்முள் இருக்கிற பிரகாசம் அதை சகிக்க வைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசுவின் முகத்தில் காரி துப்பினார்கள், கோலால் அடித்தார்கள். அவன் மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். பிதாவின் பிரகாசம், வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன அளவில்லாமல் கொடுத்திருந்தார்? சொல்லுங்க. எல்லாம் அளவா இருக்கணும். அபிஷேகம் மட்டும் அளவில்லாமல் இருக்கணும். சாப்பாடு அளவு, ட்ரெஸ் அளவு, எல்லாம் அளவா இருக்கணும். எது அளவில்லாம வேணும்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அபிஷேகம் அளவில்லாமல் இருக்க வேண்டும். சரி, பிரகாசம் பிள்ளை கவனிக்கிறீங்களா? பிரகாசம் ஆமென் இருந்தா உபத்திரவங்களை சகிப்போம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்வோம். பிரகாசிக்கப்பட்ட பிள்ளை கை உயர்த்தலாமா? நான் வேதாம கல்லூரி படித்து கொண்டிருக்கும் போது ஒரு 25 ஆண்டுக்கு முன்பு, கவனிக்கிறீங்களா, ஒரு குடும்பம் ஒரு பேர்கிறிஸ்த சபைக்கு போயிட்டு அந்த கூட்டம் முடிந்தவுடன் இந்த சர்ச்சைக்கு வருவாங்க. 25 ஆண்டுக்கு முன்பு மகளையும் அழைத்துட்டு வருவாங்க. வீட்டில் பல கட்டுப்பாடு, ஆனால் ஆராதனை முடக்க மனம் இல்லை. அப்படியே அவர்கள் ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது கட்டுப்பாட்டு இழந்த ஒரு அரசு பேருந்து இவங்க மகளை போஸ்டோட சேர்த்து ஒற்றை இடி. அந்த இடத்துல அந்த பிள்ளை இறந்துட்டான். ஒரே மகள். யோசித்து பாருங்க. நாங்கள் அப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறோம். பாஸ்டருக்கு அறிவிப்பு, சுமார் 1000-1500 மக்கள் கூடி ஆராதிக்கிறாங்க. பாஸ்டர் மைக்கெல்லாம் கீழே வச்சுட்டு ஓடினார். அவங்க பார்த்தா பிள்ளை இறந்துட்டான். சபையார் மக்கள்லாம் பேசிட்டாங்க, இந்த சௌரி சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான் விசுவாசம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் பல மணிக்கூர் அந்த பிள்ளையை அந்த டெட் பாடி வச்சு பாட்டு பாடினோம், கல்லறை தொட்டு அடக்கம். ஆனால் 3 வாரம் தாண்டி அவங்க சபையில் எழும்பி சாட்சி சொன்னாங்க.
அந்த பிள்ளையின் வேதாகமத்தை திறந்து பார்த்தால் ஒரு பகுதியில் எழுதப்பட்டிருந்ததாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாலிப பிள்ளை, திருமணமாகல, 2-3 வாரம் தாண்டி வந்து எழும்பி ஒரு சாட்சி சொன்னாங்க, ஒரு பாடலை பாடி அந்த சபையே ஸ்தம்பித்து போனது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எப்படி இந்த ஆறுதல் வந்தது? யாருக்குள்ளெல்லாம் மோசையிடத்தில் இந்த பிரகாசம் இருக்கிறதோ அவங்க ஆறுதல் அடைவது மட்டுமல்ல, ஒவ்வொரு காலத்தில் ஆறுதல் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய அளவிலே கர்த்தர் மாற்றுவார். இந்த பிரகாசம் இத்தனை பேருக்கு வேணும். சகோதரி, உங்க போராட்டத்தையே நீங்க சகிக்க முடியலையே, உங்கள் உபத்திரத்தையே சகிக்க முடியலை. எத்தனை முறை டெய்லி செத்தா போதும்னு சொல்றீங்க, மரித்தா போதும்னு சொல்றீங்க, சாவு வராதான்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்ற, உங்களை பார்த்து என் மேல் உடைய பிரகாசத்தை வையப்பா. என் சரீர பலன் நினைவிட்டு போய்விட்டது, என் ஆரோக்கியம் போய்விட்டது, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு மேல வைங்கப்பான்னு கேட்டால் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை, அந்த பிரகாசம் நமக்கு அவருடைய மகிமை பிரகாசத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 தெசலோனிக்கேயர் 1:4, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். சொல்லுங்க பாப்போம். இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. இந்த பிரகாசிக்கப்பட்டவங்க தங்களுக்கு வரும் எல்லா உபத்திரத்திலும் பொறுமையை காண்பிக்க மாட்டாங்களா, விசுவாசத்தை காண்பிப்பாங்களா? இப்போ எல்லாரும் 100க்கு நல்லா இருக்குமா சொல்லலாம். கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார், என்னை நடத்துவார். நடத்தவே இல்லை, கஷ்டமா இருக்கு, நாளைக்கு ரேஷன் வாங்க கூட காசு இல்லை. அந்த நேரத்திலும் பிரகாசிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்களா, கர்த்தர் என்னை நடத்துவார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகிட மாட்டார். சிறிது சொல்லுவோமா? ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். சேர்ந்து சபையாராக, ஒரு போதும் கைவிட மாட்டார், ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். கைகளை உயர்த்தி உரையில சொல்லுங்க பாப்போம். அப்ப யாருக்குள் பிரகாசம் இருக்கிறதோ, அந்த அபிஷேகம் இருக்கிறது, மோசைக்கு இருந்தது போல, மோசைக்கு இந்த பிரகாசம் காலுக்கு மேல காலை போட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி கிடைக்கல. மக்களுடைய பிரஷர் தாங்க முடியல, மக்களுடைய தொந்தரவு தாங்க முடியல. சில பேர் கல்லெடுத்து வந்து எரிகிறாங்க, கொல்லுவேன்னு சொல்றாங்க. எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லை என்று இங்கே கொண்டு வந்து கேட்கிறாங்க. எங்க குடும்பத்தை அழிக்க கொண்டு வந்து கேட்கிறாங்க. கல்லறிகிறார்களே ஆண்டவரே, நான் இவளெல்லாம் பெற்றேனோ, ஏன் என்ன சோதிக்கிறீர் என்று பல பிரஷர் தாங்க முடியாததா இந்த மோசே சீனா மலைக்கு ஜோமன போறாரு. அங்க போய் காத்திருக்கும் போது அவருக்கு தெய்வத்தினுடைய பிரகாசம். அவனை குறித்து வேதம் சொல்ல, கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசே அக்காவாகிய பிரியாமா பார்த்து கேட்கிறார், ஒருவன் இருந்தால், தீர்க்கதரிசி இருந்தால் சொப்பனத்து மூலமா பேசுவேன், ஆனா மோசையின் முக சாயலை தரிசிக்கிறான். அப்படிப்பட்ட மோசைக்கிடத்துல உங்களுக்கு பேச தைரியம் வந்தது என்ன என்று கேட்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு என்னங்களும் பிரகாசம், ஆமென், சோதனை காலத்தில், உபத்திர காலத்தில், ஆமென், நம்மளால் தாங்கவே முடியலை. கவனிங்க, பொறுமையே இல்லை. அந்த பொறுமை இழந்து பிள்ளையிடத்தில் பேசுகிறோம், புருஷனிடத்தில் பேசுகிறோம், வீட்டில் பேசுகிறோம், வேலை ஸ்தலத்தில் பேசுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த உபத்திர காலத்தில் பிரகாசம் இருந்தால் என்ன செய்வோம்னா, பொறுமை வருமா, விசுவாசம் வருமா? என்ன வருமா சொல்லுங்க? ஒருவேளை நல்லா இருக்கும்போது விசுவாசம் வரும், உபத்திரத்துக்கு மேலே உபத்திரம், தேவையே சந்திக்கப்படலை, நாளைக்கு தேவை சந்திக்கப்படலை, காத்திருந்து ஜெபிக்கிறோம்,
எப்படியா வரும்? ஆனால் உள்ள இருக்கிற பிரகாசம் நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும். சாத்தானை பார்த்து சொல்லு, கர்த்தரனை கைவிடப்பாட்டான்னு சொல்லு. தாவீது சொன்னா பார்த்து, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? தற்கொலை என்ன உனக்கு வருகிறதா? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பே. பிரகாசம் இருந்தா சில நேரம் ஊழியக்காரங்க வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஆமென். பைபிள் வசனம் உற்சாகப்படுது. உள்ளே இருக்கிற பிரகாசம் உங்களை சோர்வுக்குள்ளாக்க விடாது, விசுவாசத்தை தந்து கொண்டே இருக்கும். இன்னும் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் ஆமென் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த பிரகாசம் நமக்கு இருந்தா, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக. கவனிங்க, மிகுந்த உபத்திரத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படி சொல்லலாம், ஆண்டவரே என் வீட்டில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும், நான் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னான், உங்கள் சபைக்கு இன்னொருக்கு சபைக்கு போன விசுவாசி வந்தாங்களாம். இவர் கேட்ட என்ன விஷயம்? அவர் சொன்னாரா, எனக்கு 35 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் கடன் கொடுத்து அந்த கடனை திரும்ப தரல. ஒரு சபைக்கு போனேன், பாஸ்டர் சொன்னார் ஞானஸ்நானம் எடுங்கள். ஞானஸ்நானம் எடுத்தேன், பைசா கிடைக்குன்னு சொன்னார். 7 மாதமாச்சு, பைசா கிடைக்கல. அதெல்லாம் உங்கள் சபைக்கு வந்திருக்கு. கவனிங்க, கடன் கொடுத்த பைசா திரும்ப கிடைக்கும் என்று எடுப்பல ஞானஸ்நானம். 10ஆம் வகுப்பிலே 500க்கு 500 கிடைத்தால் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். ஞானஸ்நானம் என்பது என்கேஜ்மெண்ட், அப்படிதானே? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பிரகாசிக்கப்பட்டவங்க மிகுந்த உபத்திரத்திலும் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். எல்லாம் நல்லா இருக்கும்போது திருவிருந்து ஆராதனை எடுப்பீங்க, சோதனைக்கு மேல சோதனை பாடு. அப்ப உங்க மனம் திருவிருந்து ஆராதனை வசனத்தை கைக்கொள்ள விரும்புதா இருக்குதா? இன்னைக்கு போண்டா பிரச்சனையே மாறல சொல்லுதா? ஹல்லேலூயா. சபை கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது. சோதனை வந்த காலத்துல ஆமே சபை கூடி வருவதை விட்டு விட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, பிரகாசம் இருந்தா இதெல்லாம் சரியா நடக்கும். அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமாய் பிரகாசம் வேணும். பிரதேஷ், உங்களுக்கு வேணுமா? எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லே சொல்லுங்க பாப்பா. ஆமா, கொஞ்சம் இருக்கு, இன்னும் அதிகமாக வேணும். பிரகாசமே இல்லை பாஸ்டர், ஜெபத்தில் அணையிலே இல்லை, நம்பிக்கையே இல்லை அப்படின்னா உங்கள் மேல் கர்த்தர் பிரகாசத்தை உண்டு பண்ணுவாராக. சீனாய் மலைக்கு மோசஸ் போனது போல நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பைபிள் சொல்லுகிறது, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மேலும் பிரகாசிக்கிற ஆவியானவர் இறங்கினார். விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க, உங்கள் மேலே ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவா. சரி, பிரகாசம் வேணும். மோசே முகம் பிரகாசித்தது. பாஸ்டர், நீங்களும் 2 சாட்சியை சொன்னீங்க. எனக்கு ஆசை இருக்கு, என் முகம் பிரகாசிக்கணும். மனுஷன் பயப்படுறனோ இல்லையோ, ஆமென், சாத்தான் பயப்பட வேண்டும். நான் எப்படி பிரகாசத்தை பெற்றுக்கொள்வது? அல்லேலூயா. சூரியன் பிரகாசிக்கிறது, சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறது? சகோதரமார் சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில். சந்திரன் பைபிள் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். சந்திரனுக்கு தானாய் ஒளி கொடுக்க முடியாது. அதனால நம்ம பகலை பார்க்கும்போது சந்திரனை காணவே முடியாது. சந்திரன் எங்க போச்சுது? கன்னியாகுமரி கடலுக்கு உள்ள போச்சுதா, இல்லை ஏதாவது டூர் போச்சுதா, வேற ஒரு நாட்டுக்கு போச்சு? அங்கதான் சந்திரன் இருக்குது. ஆமா, சூரிய பிரகாசத்தின் வெளிச்சத்தில் சந்திரன் மறைந்து, ஆமா, இந்த சோலார் சிஸ்டம் போர்டை பார்த்துருப்பீங்க. அந்த போர்டு எப்படி இருக்கும்? சோலார் போர்டு எப்படி வச்சிருப்பாங்க? பூமியை பார்த்தா, வானத்தை பார்த்தா. ஏன் பூமியை பார்த்து வைக்கல? பூமியிலிருந்து வெளிச்சம் இல்லை, விளைச்சல் கிடைக்கும். ஆனால் இந்த வெளிச்சம் வந்து சண்டத்தில் வரணும், சூரியத்தில். அதனால இந்த போர்டு என்ன செய்யும் சொல்லுங்க? அதனால பாருங்க, சாயங்காலம் 6-7 மணி ஆயிட்டா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். மின்சாரம் கொண்டு போக இடங்களுக்கும் கொண்டு போன இடங்களுக்கும். சாயங்காலம் 6 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது லைட். இது முழுவதும் பகல் எடுத்த பிரகாசத்தை, வெளிச்சத்தை கொடுத்து அந்த தேசத்தை வெளிச்சமாக்குறது. இது போல நமக்கு பிரகாசம் தேவை. எங்க போய் பிரகாசத்தை வாங்குவது?
ஆமென் சோத்திரம். பெரிய ஒரு மலையில போய் தவம் இருக்கலாமா? முடியாது. நாம் ஆராதிக்கிற சபையில் நம்முடைய வீடுகளிலே காத்திருந்தால் முதல் வார்த்தை பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள. லூக்கா 9:29. லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. பாஸ்டர், இதெல்லாம் பழைய கதை. நாங்கள் ஜெபம் பண்ணாததா? இருக்கிற சிலர் அநேகர் 1 மணி நேரம் தனி ஜெபத்தை அநேகர் வீட்டில் பண்ணுறாங்க. அல்லேலூயா. சபையில் வந்து சிலர் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய முகம், அவருடைய வாழ்க்கை முழுதும், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது, அதை சீஷர்கள் பார்க்குறாங்க. அப்போ ஜெபம் பண்ணினா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரும். நம்முடைய ஜெபம் எல்லாம் தேங்காய்க்காக கத்திரிக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். முகம் பிரகாசிக்க ஜெபிப்பதில்லை. ஏன் நம்முடைய ஜெபத்தினால முகம் பிரகாசிக்கலை? அதுக்கு பைபிளில் எப்படி ஜெபித்தா பிரகாசிக்கும் கவனிங்க. ஆமாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை கீழே பதிவாசிங்க பிள்ளை. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. மருமக துன்பப்படுத்துகிற மாமியை ஜெபம் எப்படி வரும்? வரும் ஜெபம். ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழிகளில் பாடம் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கொழுப்பு கூடி போச்சு ஆண்டவரே, பயங்கர பலன் இருக்கிறதுனால என்ன மதிக்கல ஆண்டவரே, அப்படியெல்லாம் எண்ணம் வரும். ஆனா நம்முடைய ஜெபம் நம் வாழ்க்கையை பிரகாசிக்க வேண்டுமானால் நம்மை துன்பப்படுத்துகிற மக்களை ஜெபிக்க, அவங்க ரட்சிக்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது உள்ள வார்த்தை சொல்லி உள்ள திட்டாங்களா? கை உடையும் கால் உடையும் இல்லை, அவங்களுடைய ரட்சியப்பா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கைகள் அசைத்து ஒரு அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்டவருக்காக நான் உதவி செய்யும் இடத்துல போயிருக்கிறேன். அந்த ஒரு மரம் வெட்டுகிற பிரச்சனை. ஸ்தோத்திரம். அந்த நபர் என்ன பார்த்து ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்து பாஸ்டர்னு சொல்லி தரக்குறைவா பேசுறாங்க. நான் ஒரு வார்த்தையும் பேசலை, அமைதியா இருக்கிறேன். என் மனசுல ஜெபம் பண்ண, என்றைக்காவது ஒரு நாள் இவங்க குடும்பத்தில் ஒரு நபர் பெந்தேகோஸ்து பாஸ்டரா மாறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்ன மோசமா பேசுறாங்க. என் மனம் என்ன சொல்லிச்சது சொல்லுங்க? அவங்க யூஸ் பண்ண வார்த்தை கேட்டா, கை இல்லாதவனும் இரவ கை வாங்கி ஒரு அடி இல்லை, ஆமை பவுலு கொடுத்தது போல 3 முறை 39 அடி கொடுப்பாங்க. ஆனா உண்மையில சொல்றேன், உள்ளத்தில் அவங்க அழியணும் ஒரு எண்ணம் வரவே இல்லை. நான் ஜெபித்தது, இவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளை ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் பெந்தேகோஸ்து பாஸ்டரா பைபிளை தூக்கி ஜெபிக்க போகணும் ஆண்டவரே. அப்ப எனக்கு முகம் பிரகாசிக்குமா கருப்பாகுமா? சொல்லுங்கய்யா, சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னும் ஒரு சூழ்நிலையில நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை காண்பித்து, ஆமென் சோத்திரம், உன் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறவனை நான் பழி வாங்க போறேன். ஒரு தரிசனம். நடு ராத்திரி 11 மணிக்கு இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. பயங்கரமான போராட்டம், சர்ச்சைக்கு மக்கள் வர முடியாத சூழ்நிலை. நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட அந்த டிவியில் வருகிற குறிப்பிட்ட காட்சியை காட்டி நான் என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே ரட்சியம் அப்பா. ஹல்லேலூயா. ரகசியமா பல தொந்தரவுகள், மக்கள் சபைக்கு வர முடியாது, பல சவால்கள், பல சேலஞ்சுகள். நான் பழி வாங்க போறேன்னு சொல்றாரு. அந்த 1 மணிக்கு என் மனம் சொல்லுது, ராத்திரியில ரட்சியம் ஆண்டவரே. அப்படியும் செய்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என் உடம்பு புல்லரிக்குது. நான் நேரத்தில் அப்படி சொல்லலை, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். ரட்சியப்பா, பழி வாங்கினாப்பா, அவங்கள ரட்சியப்பா. நான் சொல்றேன், உங்க மனம் அப்படி வருமா? உங்களை துன்பப்படுத்துவதற்காக உங்களை நிந்திக்கிற மக்களை ஜெபம் பண்ண முடியுமா? நீங்க கேட்குற பாஸ்டர், நாங்க ஜெபிக்காத ஜெபமா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜெபம், உங்கள் ஜெபம் இப்படி இருக்குமானால் உங்க முழு வாழ்க்கையும் பிரகாசிக்கும். கையை உயர்த்துறல்ல சொல்லுங்க.
ஹல்லேலூயா. யாரோ திட்டாங்களா, அவங்கள சபித்து ஜெபிக்காதீங்க. முட்டி போட்டு அவன் உங்களை ஜெபிப்பதை குற்றம் சொல்லி, நீங்க அந்நிய பாஷை பேசி குற்றம் சொல்லி, நீங்க வெள்ளை சாரி கெடுதை குற்றம் சொல்லி, இல்ல நகை கழுத்தி ஞானசம் எடுப்பதை குற்றம் சொல்லி கேலி பண்றாங்களா, முட்டி போடுங்க. என்னை போல அவர்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேதம் சுமந்து எல்லாம் கலத்தி ஆவிக்குரிய சபையில முட்டி போடுற ஆண்டவரே. அதுதான் ஜெபம். அவருடைய தீமைக்காக ஜெபம் அல்ல. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஆமென். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா. ஆமென். பள்ளியாளது ஒரு சௌரி தாயாருங்க இருக்கிறாங்க. அவங்க மகன் நம்ம சர்ச்சுக்கு அப்போ வருவான். ஆமென். சோத்ரா. அவங்க வரும்போது தட்டாங்குளத்தில் ஒரு சகோதரி ஆமென் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. மகனை அழைச்சிட்டு வர்றாங்க. மகனுக்கோ இப்போ சாவட்டா நாளை சாவட்டா. ஆமென். லவ் பண்ண ஒரு பெண் அவனை சோத்திரம் அவன் விட்டுட்டா. அதனால தற்கொலை பண்ண பல ரூபத்தில் அவன் அலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ மகனையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. குளிச்சு கொண்ட சகோதரி சொன்னாங்களா, நீ போய் அவன் கத்தோலிக்க பாரம்பரிய சேர்ந்தவங்க, நீ போய் பிள்ளையும் கூட்டிட்டா போற அப்படின்னு. 3 மாசத்துல அவங்களும் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. 3 மாசத்துல சர்ச்சுக்கு வந்தாங்க. ஞான சங்கம் மட்டும் எடுக்கல, ஒரு சங்கடம் சர்ச்சுக்கு வந்தாங்க. அதனால துன்பப்படுத்துற மக்களுக்காக வைராக்கியம் வேண்டாம், ஜெபம் பண்ணுங்கள். உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த மக்கள் எல்லாம் கல்லெடுத்து எறிந்து மோசஸை கொல்ல பார்த்த போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை விடு மோசஸ், என்னை விடு மோசே, இவங்களை நான் அழிக்க போகிறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்க போறேன். என்ன சொன்னா? எஸ், பிரைஸ் தி லார்ட். உஜாலா கம்பல்சரி. ஆண்டவரே க்ளோரி. அழியும் அழியும் சொன்னானா? இவர்களை அழிப்பதை விட நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபம் பண்றவனுக்கு முகம் பிரகாசிக்குமா? பிரகாசம் போகுமா? சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், பணிவோடு சொல்றேன், அந்த ஜெபம் மாறணும். கை வைத்து அல்லேலூயா. ஆமென். மத்தேயு சுவிசேஷம், ஆமென், நமக்கு டைம் முடிஞ்சு ஒரு பாயிண்ட் இன்னும் முடியல. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்கணும். வீண் வார்த்தை அலப்பாதீங்க. என்ன வீண் வார்த்தை? மற்றவங்க கேட்கட்டு, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். ஆண்டவரே, மற்றவங்க கேட்கட்டு, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நீ தசோபாம் கொடுக்கிறத ஆயக்காரன் கேட்கணுமா? நீ தசோபாம் கொடுக்குறத ஆண்டவர் எல்லாம் அறியணும். அதை சர்ச்சில் வந்து இங்கே யாரும் அப்படி இல்லை. ஆண்டவரே நீரே கேளும், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசோபாம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இங்கே ஒருத்தர் நிற்கிறான்ல, குனிஞ்சு நிற்கிறான்ல, அவனை போல இல்லை, நான் நல்லவனாக்கும் அப்படின்னு வீண் வார்த்தை அலப்ப. நம்ம கொடுத்தோம் கொடுக்கல, ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் அவசியம் இல்லை, நம்ம கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி வரலை சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். 10ல் 1 கர்த்தருக்கு, நம்ம அதை கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். கொடுக்காட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. வரலை சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு இருக்கிறாங்க. கை தலை சொல்லுங்க பார்ப்போம். இதை நாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதை கர்த்தர் அறிகிறார். அப்ப ஜெபத்தில் என்ன வரக்கூடாது? வீண் வார்த்தை, நான் கொடுத்த ஆண்டவருக்கு நான் இவ்வளவு செய்தேன், அப்படி வரக்கூடாது. ஜெபத்தில் அடுத்தவன் கதை சொல்லுங்க வரக்கூடாது. அவனை போல நான் இல்லை. அப்போ ஜெபத்தில் வீண் வார்த்தையை அலப்பாத ஜெபத்தை கேட்பாரு, உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வீண் வார்த்தை வருதா இல்லை கருத்தா தான் வருதா? கருத்தான வார்த்தை வருதா? கருத்தான வார்த்தை வந்தால் சந்தோஷம். வீண் வார்த்தை வந்தா, ஆண்டவர் என் ஜெபத்தில் இந்த அலப்புற ஜெபம் ஒன்றும் வேண்டாம். பைபிள் சொல்லுது, தாங்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று. சில பிள்ளைகளை பார்ப்பீங்க, 3 பக்கம் எழுதுவாங்க, கொஸ்டினுக்கு ஆன்சருக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்கள் பேப்பரு கண்ணும் கருத்துமா திருத்துற டீச்சர் கையில் பட்டா இல்லை சொல்லுங்க பார்ப்போம். சிலர் கண்ணை மூடிட்டு, சிலர் சொல்லுங்க, சில நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க, நேரம் போகாது, மாறி மாறி கரெக்டாக சொல்லுவோம். அது போல் வாசித்து போட்டால் உங்களுக்கு முட்டை தான் கிடைக்கும்.
இவங்க நினைப்பு என்னன்னா 3 பக்கம் எழுதுனா திருத்த டீச்சரு வெரி குட், அதுக்கு வேலை சோப்பு இங்கு, கருப்பு இங்கு, பச்சை இங்கு, அண்டர்லைன் பண்ண ஒன்று அப்படின்னு எழுதிட்டா கிடைக்குமா? அது போல தான் அதிக வசனிப்பு ஜெபமும் பிரதிபலன் வராது. அதான் பைபிள் சொல்லுது. ஆமாம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தா ஜெபம் பண்ணா. பாடு இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் கருத்தா வரும். முதல் வார்த்தை செய்தி தலைப்பு நம்ம வாழ்க்கை கத்து பிரகாசிப்பார். செய்தி கேட்கும்போது ஏதோ பாஸ்டர் பேசுவார் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன பாரு இது போல் சில அனுபவங்களை கத்தவங்களுக்கு தருவார். கத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்கள் வாழ்வையும் கத்த பிரகாசிக்க பண்ணும். சரி, அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? வீண் வார்த்தை இருக்கக்கூடாது. மத்தேயு 14:23 இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்படி போகிறோம். இப்போ என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இயேசு ஜெபம் பண்ணின போது முகம் என்ன செய்தது? பிரகாசி. அதுக்கு காரணம் அவர் ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபிச்சார்? தம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணாரு. அடுத்து ஜெபித்தார். அடுத்து வீண் வார்த்தை இல்லாத ஜெபம். மூணாவது பார்த்தீங்கன்னா தனித்து ஜெபம். நம்ம எல்லாம் ஸ்கூலில் படித்து வந்தவங்க தானே. டீச்சர் இங்கிலீஷ் டீச்சரோ யார் டீச்சர், அந்த கொஸ்டினுக்கெல்லாம் சொல்லுங்க, உடனே எல்லாம் தெரியாதவனும் பேசுவோம். சந்தையோடு சேர்ந்து எரிஞ்சி டீச்சருக்கு தெரியும் இவன் எல்லாம் கள்ளத்தனமாக வாய மட்டும். சில வீடியோவில் பாட்டு வரும்போது பாட்டு அங்கே போவோம், வாய் இங்கே போவோம். அதுபோல் டீச்சருக்கு தெரியும். எலும்பு எலும்பு யார்? டேவிட் எலும்பு. இங்கே யாரும் டேவிட் இல்லை. எலும்பு சொல்லுன்னு இவனுக்கு வாய் தான் நல்ல ஸ்பீடாக செஞ்சுருக்கு நாக்கு. ஆனால் சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியாது. கூட்டத்தோடு சேர்ந்து கும்மாளம் போடும்போது தெரியும். இப்போது சில பாஸ்டமாக நினைக்கிற கீபோர்டெல்லாம் போட்டு 136 ஸ்பீடு, பைக்கு ஸ்பீடு இல்லை, கீபோர்டில் ஸ்பீடு இருக்குது, அது போட்டு ஹல்லேலூயா 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 கீபோர்டு அம்னே சொதல ரிதம் அது பேட் அது இதெல்லாம் அடித்து போட்டு நிறுத்தினா ஒரு சத்தமும் காணா. ஒரு சத்தமும் இங்கே பாஸ்டருக்கு டிலே வச்சு 1000 ஆள் சத்தம் போடுறது கேட்கும். ஒரு திருப்தி. அதெல்லாம் ஆஃப் பண்ணா ஒரு சத்தமும் ஹல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்ச நேரம் தாண்டி ரிதம் அப்படியே ஆஃப் பண்ணி மக்கள் சத்தம் போட்டு ஆராதி கேட்டான். ஆமாம், ஆண்டு சொல்றாரு, உங்க முகம் பிரகாசிக்கன்னா கூட்டத்தோடு கும்மான ஜெபம் அல்ல, குடும்ப ஜெபம் மட்டுமல்ல, உங்க முகம் பிரகாசிக்கன்னா இயேசுவை போல நீங்க தனித்து ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அல்லேலூயா பாருங்க, தனித்து ஜெபம். வீட்டில் எல்லாருக்கும் தனித்தனி டூத் பிரஷ் இருக்கா? இல்லை எல்லாரும் ஒன்றா யூஸ் பண்ணுவீங்களா? அம்மா தச்சோடு அப்படி செய்ய எல்லாரும் தனித்தனி கிட்ட கூட வச்ச மாட்டோம், கிருமி ஒட்டிடுன்னு நீக்கிதான் வைப்போம். யாராவது நம்ம ப்ரஷ்ஷை மாறி எடுத்து, எங்கள் வீட்டில் என்னென்னா ரப்பர் பேண்ட் பிடிச்சிருக்கு, ப்ரஷ் மாறிடக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரே கலரில் வந்தால் சொல்லுங்க, ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம ப்ரஷ்ஷை காணும். ஏன்னா நம்ம ப்ரஷ்ஷை எடுத்துடக்கூடாது. தனித்தனி ப்ரஷ் இருப்பது போல் நம்ம தனி ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும். உண்மை நான் அனுபவத்தோடு சொல்கிறேன். தேவ பிள்ளைகளை தனி ஜெபம். சகோதரமார், நீங்கள் எல்லாம் வீட்டில் வெளியே போய் வேலை செய்து கொண்டு வருவது மட்டுமல்ல, நீங்களும் ஒரு அரை மணிக்கூர் ஆகிலும் உங்கள் ஜெப அறையில் தனித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். முட்டி போட முடியாட்டாலும் நடந்தோ நின்றோ ஜெபிச்சு பாருங்க. தனி ஜெபத்தை கத்த எதிர்பார்க்கிறார். இயேசுவின் முகம் பிரகாசிக்க காரணம் அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். அப்போ தனித்து ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. தனித்து ஜெபம் பண்ணுற உங்கள் முகம் என்ன செய்யும் சொல்லுங்க. என்னங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சோதரம், நான் மேக்கப் பண்ணுறவங்க எதிராளி கிடையாது. ஆனால் அளவுக்கு மீறி நீங்கள் மேக்கப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது ஆனால் நாங்கள் தான் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அதாவது எல்லா கெமிக்கல் சொல்லுவாங்க. 15 நாளில் உங்கள் முகத்தை ஒன்று காமிப்போம். அது மனுஷ முகம் இல்லை, ஏயில் வந்த முகமாக்கம், ஏயில் சரி பண்ண முகமாக வரும். இது போல் உங்கள் முகம் நம்மளும் போட்டு ஒரே டைப்பு மாறாது. எல்லாம் அளவாக இருக்கணும். ஆனால் அதை விட உங்கள் நேரத்தை பாருங்கள். சில ஆட்கள் மேக்கப்புக்கு செய்கிற செலவு பண்ணுற நேரம் பணம் அதிகமாக செலவு பண்ணுறான். நம்ம சர்ச்சில் குறைவு. வெளி மக்களை பாருங்கள். அவன் ஒரு முறை ஃபேஷியல் போனால் 2000 3000 5000 சும்மா விடுவாங்களா? செலவு பண்ணுறாங்க. நேரம் போகுது. நம்மளாம் அப்படி பவுடர் போட்டு போயிடும். இவங்களுக்கு 1 மணிக்கூர் வேணும்.
கண்ணாடி தான் பாவம். கண்ணாடிக்கு மட்டும் வரி போட்டிருந்தா கண்ணாடிக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு தெரியும். அல்லேலூயா. ஃபேனுக்கு வரி, இதெல்லாம் கரண்ட் வரி, கண்ணாடிக்கு வரி போட்டிருக்கணும், அது பாவம். கவனிங்க, உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அதான் சொல்லு, நான் கருப்பாக இருந்தால் அப்படி இருக்கிறேன். ஒரு திருப்தி நமக்கு வேணும். வாலிப பிள்ளைலாம் சொல்கிறேன், முகத்தை நீங்கள் அசிங்கம் பண்ணிடக்கூடாது, எல்லாம் ஒரு அளவாக இருக்கணும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜெபம் நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்கப்படும். சரி, நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு, நான் அடுத்தது போகிறேன். ரெண்டாவது நம்ம பிரகாசம் உண்டாக தனி ஜெபம். ரெண்டாவது பிலிப்பியர் 2:14. நேரம் முடிஞ்சிட்டு நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட, அங்கே சனிக்கிழமை எக்ஸாம் தானே பிள்ளைகளுக்கு. பிலிப்பியர் 2:14. சாரி 2:14 தானே. அதான் அந்த வசனம் தான். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசம். ரெண்டாவது, உங்களுக்கு பிரகாசம் வேணும்னா வசனத்தை பிடிக்கணும். அப்படி உடனே இந்த வசனத்தை பிடிச்சிருக்கா, அப்படி பிடிச்சவா பேப்பர் கசங்கி போ. இந்த வார்த்தைகளை விசுவாசத்துல பிடிக்கணும். ஊழியர்கள் மூலம் கர்த்தர் பேசுவார். நீங்க ஜெபத்தோடு வேதம் படிக்கும்போது கர்த்தர் பேசுவார். இந்த வசனங்களை பிடிக்கணும். அதுக்கு ஒரு அடையாளமா ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா 5:1 வசனத்தை, லூக்கா 5:1. பின்பு அவர் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். நான் எப்படி நினைக்கிறேன், பயங்கரமான கூட்டம் திருமண வீட்டில். சோத்திரம், நம்ம போல ஆட்கள் பயங்கர கூட்டமாக இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. சில ஆட்கள் நெருங்கி அந்த பேக்கில் நின்று இடம் பிடிப்பான். பார்த்துறீங்களா? அதில் சில கில்லாடிகள். எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அந்த நம்ம 3 கலனிக்கு காத்தே இருப்போம். ஆள் எழும்பட்டும் போகலாம். இப்போ வந்தாலும் சொர்ணு உள்ளே போய் அங்கே இடம் பிடிச்சி வசனத்தை கேட்க நெருங்கி வந்தாங்க. பாருங்க, ஏசப்பா எல்லாருக்கும் 1 கிலோ பாமாயில் பருப்பு கொடுக்குற, அதுக்கு நெருக்கிறாங்களா? ரேஷன்ல இருக்கிறது போல ஏசு என்ன கொடுத்தார்? 1 கிலோ அல்வா கொடுக்கிறார், இல்லை ட்ரெஸ் கொடுக்கிறார், அப்படி சொன்னாங்களா? ஏசு வசனத்தை பிரசங்கிக்கிறார், நெருங்கி வாங்கன்னு சொல்லல, எல்லாம் நெருங்கி வந்தார்கள். இதான் வசனத்தை பிடித்துக் கொள்வது. அப்ப வேத வசனத்தை ஆண்டவன் நமக்கு தரும்போது அந்த வசனத்தை பிடித்து கொள்ளணும். எனக்கு அது சில வார்த்தை இருக்கிறது, நம்ம நேரம் இல்லாம அடுத்த பதி போறேன் பாருங்க. ஆமாம், லூக்கா 8:10 சொல்லுது, வசனத்தை இருதயத்திலே காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. வசனத்தை பிடிப்பதென்றால் மனோவாஞ்சை. பிள்ளைகள் கவனிங்க, இந்த வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு. இத்தனை அப்படி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்க. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. சரி, முதல் வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். பிரகாசிக்க முதல் அனுபவம் நம்ம எப்பவும் செய்கிற ஜெபம் தான். அந்த ஜெபத்தில் சில மாற்றங்கள் வரணும். தண்ணி ஜெபம் வேணும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேத வசனம் ஒரு பெரிய கொம்பு போல. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், புளியங்கொம்பில் பிடிச்சா தொங்கி நிற்கலாம். அடுத்து சொல்லுங்க, எளிய ஒரு மரம் உண்டே, மிருங்க மரத்தில் தொங்கி பாருங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க, ஏய் வேதாள, முருங்கை மரத்தில் யாரையாச்சுடா. எங்க தலைவர் சொல்லுவார், ஏய் வேதாள, முருங்கை மரத்தில் யாரையாச்சுடா. பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அர்த்தம் எனக்குன்னு, வேதாள முருங்கை மரத்தில் யாரையாச்சுன்னா பிரச்சனை ஆரம்பிக்குமா. அது எந்த வேதாளம் எனக்கு தெரியலை, அதை ஆராய்ச்சி பண்ணி போகண்டாம். அப்போ புளிய மரம் கொம்பில் பிடிச்சா, ஹல்லேலூயா, சொத்திரம், கண்டிப்பாக ஒரு கிருபை கிடைக்கும். எங்களோட ஒரு இந்த ஓகி புயல் வந்தபோது
போட்டில் போனவங்கலாம் செத்தாங்க. அப்போ எங்கள் மாமி சொல்லிச்சது, பிள்ளா நிறைய பேர் இறந்துட்டாங்க மீனவ மக்கள், அங்கே பிடிச்சிக்க கொம்பா இருக்குது கடலில் பஸ்ஸில் அங்கே போவோம் இங்கே போவோம். பிரேக் பிடிக்கும்போது கவர்மெண்ட் பஸ்ஸு கையில் கம்பி இருக்கா, மேலே ஒரு கம்பி இருக்கா, சில நேரம் ஒழுவும் பஸ், அது வேறு. ஆனால் விழாமக்கு பிடிக்க கம்பி இருக்கா. எங்கள் மாமி சொல்ல பிடிச்ச புளிய கொம்பா இருக்குது. ஆனால் இந்த கழுவந்துட்டே சேர்ந்த ஒருவர், ஆமேன், ஆமாம், இன்னொரு ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு ஆமாம் போட்டில் மண்ணும் ஜல்லியும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த ஓகி புயல் வந்தது. அவர் இந்த கழுவந்துட்ட ஒரு சபை விசுவாசி பாஸ்டர் இங்கே வருவார மனிதனுடைய சபை விசுவாசி. அப்போது போட்டெல்லாம் கவிழ்ந்து பல மணிக்குள் தத்தளிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு பாதுகாத்துக்கொள்ளும், உடம்பு குளிரியாருது, போர்டெல்லாம் மறைஞ்சிட்டு ஓகி புயல, ஏசப்பா என்னை உயிரோடு பாதுகாத்து, என்னை பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு போன சபையிலே சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு வேத வசன வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் பக்கத்து நாட்டில் ஒரு ரோந்து விமானம் அப்படியே வட்டமிடுது, டக்குன்னு வருது, தூக்கி கரை கொண்டு போகுது. ஆமை, கடலில் பிடிக்க புளியங்கொம்பு இல்லாவிட்டாலும் வேத வசனம் ஒரு கொம்பாய் மாறி, அப்போ வேத வசனத்தை பிடித்து கொண்டு கைத்தப்பா சொல்லுங்க அல்லேலூயா. பொதுவாக ஜெபிக்கிறவங்க வாக்குத்தத்த உண்மையாய் பெற்றவங்க ஜெப நேரத்தில் அதை விட மாட்டாங்க. அந்த வார்த்தையை சொன்னீங்களா ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, இப்படி தரிசனம் சொல்லிங்க ஆண்டவரே, ஊழியக்கார மூலம் ஜெபிக்கும் போது சொன்னீங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி தந்தீங்க ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே, அந்த வசனத்தை அப்படியே பிடித்து கொள்ளுவாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனால் சைக்கிள் வாங்கி தருவேன், 500க்கு 450 வாங்கியாச்சு. அம்மா எஸ்கேப்பாக பார்க்குறாங்க, விட மாட்டோம், சொன்னீங்களா தருவோம். அதான் அம்மா பிள்ளைய கேட்பாங்க, வாங்க கொடுக்க இருக்க முடியுமா. 2வது வசனத்தை பிடித்து கொள்கிற பிள்ளைகளை கண்டிப்பாக பிரசங்கம் பார். அவன் அற்புதத்தை பிடிக்கிறவங்கள அல்ல, தீர்க்க தரிசனத்தை பிடிச்சு கொள்றவங்கள அல்ல, வசனத்தை பிடிக்கிறவங்கள கதை பிரகாஷ். 3 சொல்ல முடிக்கிறேன், நேரம் அதிகமாக. எபேசியர் 5:14, எபேசியர் 5:14 நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் சொல்லியிருக்கு. கையை வைத்தாலே சொல்லுங்க பாப்போம். முதலாவது பிரகாசத்துக்கு என்ன? சூரியனை பார்த்து நிக்கணுமா? ஜெபம்னு சொல்லாதீங்க, ஜெபம் பண்ணணும். அடுத்து தனித்து கேட்டு விட்டுறாதீங்க, நீங்க அடுத்த வர சாட்சி சொல்லுவீங்க, என் துக்கத்தை கத்தர் மாற்று. 2வது ஆமை சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் வர வசனத்தை பிடிக்கணும். சில தீர்க்கதரிசனத்தை பிடிப்பாங்க, அல்ல வசனத்தை பிடிக்கணும். சில சொப்பனத்தை பிடிப்பாங்க, நீங்கள் வசனத்தை பிடிக்கணும். அந்த வசனம் ஒரு நாள் அழியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வேத வசனம் ஒரு நாள் அழியாது. 3வது மரித்தோரை விட்டு எழும்பணும். அதுக்கு நிறைய காரியம் இருக்குது. பின்மாற்றத்தை விட்டு வரணும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். பின்மாற்றம் சோத்திரம். இன்னும் பாருங்க, இவ்வுலக வழிபாடு நிறைய காரியம் இருக்கிறது. 3வது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க மரித்த அனுபவங்கள், செத்த, அது ஒன்றும் வாசி நம்ம முடிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். சாரி, நம்ம மன்னிச்சிருங்க, ஒரு வார்த்தை டைம் ஆகிட்டு எடுங்க. எபிரேயர் 6:1 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புங்கள். என்ன கிரியை? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. செத்த கிரியை. யாரை விட்டு எழும்பணும் சொல்லுங்கம்மா? மரித்தோரை விட்டு. என்னெல்லாம் செத்த கிரியை இருக்குதோ, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத கிரியை இருக்குதோ, அதை விட்டு விட்டு எழும்பும் போது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். எழும்புவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, வெளியே போறப்பல சீக்கிரம் உள்ள வந்துருங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
நிரப்பிடுமே. கையை கொடி. ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க